வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா திரும்பவும் அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து மாறக்கிட்ட காமிச்சு கையெழுத்து போட சொல்கிறாங்க. மாறன் அதுக்கு நான் தான் அப்போவே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இதை நீ கையோட வேற வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கேன். வீரா ரொம்ப கம்பல் பண்ணி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு சரி நீயும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற, நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, எனக்குன்னு ஒரு சில ஆசையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு நீ கண்ட கண்ட ஆசையெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் நான் நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சா நான் அவ்வளோ தப்பானவெல்லாம் கிடையாதுப்பா, எனக்குன்னு ஒரு சில ஆசையெல்லாம் இருக்குது, அதை நீ மனசார பண்ணணும், அப்படி பண்ணால் நான் வந்து உனக்கு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்ல வீரா சரி நான் பண்ணுறேன், அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அப்போ மாறன் வந்துட்டு பொறு இப்போ தானே சொல்லியிருக்கேன் என்னன்னு அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி ராகவன் கிட்ட பயங்கரமாக வந்து ட்ராமா பண்ணுறாங்க. நான் வந்து கடையில் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், எல்லோரும் முன்னாடி என்னை நீங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்க, நான் இந்த வீட்டோட மருமக, நான் உங்களோட பொண்டாட்டி, நான் அந்த கடைக்கு ஒரு முதலாளி மாதிரி தானே, ஆனால் என்னை நீங்கள் ஒரு முதலாளி மாதிரியாக வந்து நடத்துனீங்க, போயும் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட என்னை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிங்களே, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிலாம் வந்து ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி பேச ராகவனும் அப்படியே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. கண்மணி இந்த ஒரு முறை வந்து நீ கடைக்கு வா, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு கண்மணியை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கூட்டிகிட்டு போய் கண்மணியை உட்கார வச்சுட்டு நேராக அந்த முத்துன்றவங்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் இனிமேல் இந்த கடையில் வேலை செய்ய வேண்டாம், இங்கேருந்து கிளம்புங்க, உங்களுக்கு இந்த கடையில் வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன இது, என்ன தம்பி நேற்று தான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் திரும்பவும் என்ன போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த கடையில் வேலை செஞ்சால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது, என் பொண்டாட்டி இங்கே கடைக்கு வந்திருக்கா, அதனால் வந்துட்டு நீங்கள் இங்கே வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, அதுக்காக உங்களை நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், எதிர்கடையில் பேசியிருக்கேன், அங்கே உங்களுக்கு 5000 ரூபாய் கூடவே வந்து தருவாங்க, அங்கே போய் நீங்கள் வேலை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வந்து போகிறாரு. ராகவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் இதே நிலைமை தான், அவர் மாதிரி யாராச்சும் திரும்பவும் பண்ணால் அவருக்கு வந்த நிலைமை தான் உங்களுக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சுதான், ஒரு முதலாளியாக நான் எடுத்திருக்கிற முடிவு இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப சவுண்டாக வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படி ஸ்ட்ரிக்டாக வந்து பேசுகிறாங்க. அவர் வந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாறணும் வீராவும் அங்கே வராங்க. அவரை பார்த்துட்டு என்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க எதிர்கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதிர்கடைக்கு போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை வேலை அங்கே அப்படின்னு சொன்னதுமே மாறன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நேராக வந்து மாறன் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ராகவன் தான் சொன்னது அப்படின்னு சொன்னதுமே நேராக வந்து ராகவன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ராகவா என்னடா இது, இவர் எதிர்கடைக்கு எதுக்காக நீ வேலைக்கு அனுப்புற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவர் இங்கே வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல, கண்மணியும் அவரும் இங்கே ஒரே கடையில் வேலை செஞ்சால் அது அவ்வளவா நல்லா இருக்காது, அது கண்மணிக்கும் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது, மரியாதையாகவும் இருக்காது, அதனால தான் நான் சொல்கிறேன், என் பொண்டாட்டியோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா சொல்ல அப்போ மாறன் வந்துட்டு என்னடா ஏன்டா இப்படி பேசுகிற, யாரை கேட்டு நீ இந்த முடிவெல்லாம் எடுத்த அப்படின்னு கேட்க நான் யாரை கேட்கணும், ஒரு முதலாளியாக இந்த முடிவை கூட நான் எடுக்கக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு கேட்க என்னடா புதுசாக உரிமைலாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல ஆமாம் மரியாதை இல்லாத இடத்துல, என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்துல உரிமை இல்லைன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவர் நீ வேலையை விட்டு அனுப்புறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்க அப்போது ராகவன் வந்து சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, அவர் இங்கே வேலை செய்யிட்ட விட்டுரு, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அதான் அண்ணியே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அண்ணி மேலே இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாக தான் ஆகும், அவங்க தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்னு அவங்கள பெரிய நல்ல மரியாதையாக தான் நடத்துவாங்க, நீ ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற அப்படின்னு சொல்ல ராகவன் வந்துட்டு இங்கே பாரு மாறா, நான் முடிவெடுத்துட்டேன், என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எனக்கும் எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதுன்னா நீ சொல்லி கொடுக்காத அப்படின்லாம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது மாறன் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் வந்து ராகவன் வந்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்த கடையில் வேலை செஞ்சால் நான் இந்த கடையில் இருக்க மாட்டேன், அடுத்த நிமிஷமே இந்த கடையை விட்டு நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மாறனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வேண்டாம்ப்பா நீங்கள் அண்ணன் தம்பிங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், நான் போகிறேன், எங்கே போனாலும் சம்பளம் தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. மாறனும் அங்கேருந்து அமைதியாக போயிடுவாங்க. ஒரு பக்கம் கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், அந்த பக்கமாக திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வீரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறமா ராகவன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து முடிவெடுத்துட்டேன், எல்லாரும் வந்து கேட்டுக்கோங்க, இதே மாதிரி யாருனாவது நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அங்கேருந்து போயிடுவாங்க. கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ராமச்சந்திரனும் அங்கே கடைக்கு வராங்க. நேராக கடைக்கு வந்ததுமே வந்துட்டு கண்மணியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ராகவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சா, என்ன புது மாடலாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, சரி எதுக்கும் வந்த டிசைன்லாம் வந்து ஒரு முறை வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்லிடுங்க, அப்போ தான் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆமாம், முத்து எங்க அப்படின்னு கேட்க ராகவன் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.